வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 மூணாவது ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஏதோ பேசணும்னு பேசிகிட்டு இருக்காரு. நிறைய கண்டென்ட் இருக்குது. அது பேசாமல் மஞ்சரியை பற்றி, ஏன்னா போன வாரங்கள் அது முந்தின வாரங்கள்லாம் வந்து மஞ்சரிலாம் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நல்லா அந்த இதுவாக இருக்கும் ஏஞ்சல் வித் டெவில்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டாப் டக்கரில் வந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க. பின்னாடி இருந்த 10வது இடத்துல இருந்த மஞ்சரி இன்றைக்கி வந்து ஒரு 2வது 3வது இடம் வராங்கன்னா உண்மையிலே அவங்க ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் அவங்க கொடுத்த வேலையை ப்ராம்ப்டாக பண்ணுறாங்க. இதில் என்னென்னா தர்ஷிகாவை மீண்டும் வந்து வச்சு கிழிக்கிறாருங்க சேதுபதி. என்னென்னா, அம்மா இங்கே வாமா, ப்ரொவிஷன் வந்து அவங்க பால் கேட்டாங்க, அவங்க பாலை குடிக்கலை, அவங்க தயிராக மாற்றி குடிக்கலாம், அதை நான் எடுத்து வச்சுக்கலாமா, எனக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கல, நாளைக்கு நான் சேர்த்து எடுத்துக்கின்னு கொடுக்கலாமான்னு உங்களை கேட்கும்போது நீங்கள் என்னம்மா சொன்னீங்க தர்ஷிகா அப்படின்னும் போது, தர்ஷிகா இல்லைங்க அப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க, அப்பப்போ வேண்டியதை அவங்கவுங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த மழுப்பெல்லாம் பேசினாப்பில். அதுதான் கேட்டாப்பில். அப்போ அவங்க ப்ரொவிஷனை அவங்களுக்கு ரேஷன் கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வேண்டி தனியாக வரலட்டு செஞ்சு சாப்பிட்டீங்களாமான்னாரு. அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கேள்வி கேட்டிருப்பாரு. அப்போ என்னென்னா அங்கே வந்து நியாயங்கள் இல்லை. ஆமாம், அது உண்மை தான். ஏன்னா திருட்டுத்தனமாக சமையல் பண்ணி சாப்பிட்றது, திருட்டுத்தனமாக வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்றது, அப்போ அது கிச்சன் டீமில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் ஒர்க் பண்ணாலும் எல்லோரும் ஈக்குவல் தானே. அப்போ இவங்களுடைய ப்ரொவிஷனை கொடுக்க வேண்டியது தானே. ஸோ அது கொடுக்கல. ஸோ அதை வச்சு வெளுத்து வாங்குறாரு. இன்றைக்கி வந்து அதான் சொன்னேன், ரோஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இப்போ வந்து தர்ஷிகாவுக்கு வந்து வச்சு செய்கிறாரு. ஆக மொத்தம் நல்லா இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.